அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 12 பாவகங்களிலும் கேது பகவான் நின்றால் என்ன நன்மை என்பதை புலிப்பாணி சித்தர் அவர்கள் தாய் மகள் ஏசல் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட விஷயங்களை உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்கிறேன். கேது பகவான் லக்கணத்தில், அதாவது பாவகம் 1இல் அமர்ந்தால் நற்குணம் இல்லாதவன், விஷம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆளாவான், இளைத்த உடம்புடையவன். 2ஆம் இடத்திலே கேது பகவான் நின்றால் ஜாதகன் பல காரியங்களில் செல்லும் புத்திய உடையவன். பல காரியங்கள்னா நிறையா விஷயத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுவார். ஒரு சிந்தனை இருக்காது, பல சிந்தனை இருக்கும். பல வேலைகளை பார்க்கக்கூடிய மல்டி டேலண்டாக இருப்பார். 2வது கருத்து, நஞ்சு போன்ற கொடிய வார்த்தைகளை பேசுவான். சுள்ளுன்னு பேசுவான். அடுத்த ஆள் 7 வருஷத்துக்கு ஞாபகத்தில் வச்சுருக்கிற மாதிரி வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடுவார். 3வது, வலிமையான வித்தை எதையாவது அறிந்திருப்பான். ஏதாவது ஒரு கலைகளை கற்று அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியவனாக இருப்பான். செய்யும் தொழிலில் சிறப்பான வருமானம் உண்டு. அப்போ எந்த வேலை செஞ்சாலும் அவர் அதில் லாபத்தை அடைவார். சொந்த பந்தங்களோடு பகை கொள்வான். உறவுக்காரங்க கூட பூரா சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடும். புறம் பேசுவான். மிகவும் தீயவன். பெரும் கபடதாரி. அப்படின்னா ரொம்ப விவரமான ஆள், கிரிமினல் மைண்ட் உடையவர் அப்படின்னு பேச்சு வாக்கில் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது பூரா அந்த 2ஆம் நம்பரில் கேது இருந்தால் இவ்வளோ விஷயத்தை செய்யும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்லுகிறார். வாங்க 3ஆம் இடத்துல கேது இருந்தால் என்னன்னு பார்ப்போம். எடுத்த காரியங்களை செய்து முடிக்க தாமதமாகும். ஒரு வேலையை எடுத்தார்னா அது ரொம்ப காலதாமதமாக ஆகிட்டு அந்த வேலை முடியும். வீரனாகவும் அஞ்சா நெஞ்சனாகவும் திகழ்வான். ஏதாவது கலை சார்ந்த விஷயங்களை கேட்டறிந்து திறமையாளனாவான். தலையில் நோய் உள்ளவன். தலையில் நோய்னா நிறையா இருக்குது. தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கிறது, தலையில் கட்டி வர்றது, மூளை சம்மந்தமான பிரச்சனை வர்றது, இது எல்லாமே கேது 3ல் இருந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். கேது 4ஆம் இடத்தில் இருந்தால், நான் பலருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்தபோது கேது 4ஆம் இடத்தில் இருந்தவர்களுக்கு அவர்களுடைய பெயரில், அதாவது யாருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறதோ அவங்களுடைய பெயரில் 95% சொந்த வீடு இருக்காது. ஒன்று, பிறந்த வீடு அழியும், வேறு வீட்டில் வாழ நேரிடும். தாய்க்கு இது தோஷம் தரும் அமைப்பாகும். ஏனென்றால் 4ஆம் இடம் என்பது தாயின் ஸ்தானம். அந்த இடத்துல கேது இருந்தால் தாய்க்கு கேது திசை வரும்போது ஒரு கண்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே குளிகனும் கூடியிருந்தால் ஜாதகன் வெக்கம் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், 5ஆம் இடத்துல கேது இருந்தால் மனக்கவலை உடையவன், கபடதாரி, சம்பாதித்ததை பறிகொடுப்பான், நோயாளி. குளிகனும் கூடினால் ஏதாவது சத்திரம் சாவடியில் சாப்பிடும்படியான துயர நிலைக்கு உள்ளாவான். 6ஆம் இடத்துல கேது இருந்தால் ஜாதகனுக்கு புகழ் கிட்டும், மெய்யறிவு உடையவனாக இருப்பான், பகைவர்களை வெற்றி கொள்வான். மேலும் கவிதை இயற்றுவதில் திறமசாலி, பலசாலி என்று கேது 6இல் இருந்தால் புலிப்பாணி சித்தர் பச்சைக்கொடியை காட்டுகிறார். கேது 7ஆம் இடத்துல இருந்தால், அதாவது கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருந்தால் ஆத்திரக்காரன், மாத விளக்கான பெண்களுடன் கூட இணைவான், சோம்பல் உடையவன், அங்கும் இங்கும் அலைந்து திரியக்கூடியவன். அதாவது சில பேர் ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்ப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு, இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. அப்படி ஆளு தான் இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மரணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் கேது இருந்தால்
பாம்பு விஷ ஜந்துக்களால் தொந்தரவு உண்டு. அதாவது 8ல் கேது இருந்தால் விஷப்பூச்சி விரட்டி வந்து கடிக்கும் அப்படின்னு மூல நூலில் ஒரு குறிப்பு இருக்குது. 2வது புத்திர தோஷம் உண்டு. 3வது தீயவன். 4வது மற்றவர்களின் உடைமைகளின் மீது ஆசை கொள்வான். 5வது பேய் முதலிய தீய சக்திகளால் பீடிக்கப்படுவான். 6வது கொடும் சிந்தனை உடையவன். 7வது இயற்கைக்கு மாறான மரணம் நிகழலாம். 8வது பெண்ணாசை கொண்டவன். கேது என்பது அதாவது 9ஆம் இடம் என்பது தகப்பனுக்கு உரிய இடம். அந்த இடத்துல இருந்தால் செல்வம் உண்டு. 2வது தைரியசாலியாக இருப்பான். 3வது கோபக்காரன். 4வது சாமர்த்தியசாலி. 5வது தகப்பனுக்கு விரோதியாக இருப்பான். 6வது புணர்ச்சி வித்தை திருட்டு வித்தை உடையவன். 10ஆம் இடத்திலே கேது இருந்தால் பலசாலி, மெய்யறிவு பெற்றிருப்பான். 3வது செல்வமுடையவன். 4வது கஞ்சன். 5வது சொந்த பந்தங்களை பகைப்பவன், அஞ்சாதவன். 6வது நோயாளி. 7வது சொந்த தொழிலுடையவன். அதாவது 10ஆம் இடத்துல இருந்து அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால், கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் கெட்டுவிட்டால் இவர் சொன்ன 7ம் அப்படியே நடந்துவிடும். 11ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நன்மையை செய்யும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே தான் கேது 11ல் இருந்தால் 1 ஜாதகன் மகிழ்ச்சிகரமானவன், 2 வாட்ட சாட்டமான தோற்றமுடையவன், செல்வம் கொண்டவன், 3வது புத்திரர்களாலும் பேரம் பேசுவதாலும் இழிவானவர்களாலும் ஜாதகனுக்கு ஆதாயம் கிட்டும். அதாவது புரோக்கர் தொழில் பண்ணுறது, ஒரு இடத்த வந்து பேரம் பேசி அடுத்த ஆளை விற்று கொடுத்து கமிஷன் பார்க்குறது, அந்த மாதிரி கமிஷன் பார்க்குற தொழில்களுக்கு பூரா கேது 11ல் இருந்தால் மிகச்சிறந்த யோகம் அப்படின்னு சொல்கிறார். 12ஆம் இடத்துல கேது இருந்தால் பாத வியாதி வரும், கண் நோய் வரும், வாத நோய் வரும், அநேக விதங்களில் செல்வத்தை இழப்பான் என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய தாய் மகள் ஏசல் என்ற புத்தகத்தில் உள்ள குறிப்பைத்தான் இப்போது உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். ஜோதிட வகுப்பு நமது சிவன் ஜோதிட ஆய்வு மையத்தின் மூலமாக அடிப்படை, உயர்நிலை, மேல்நிலை வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. முறையாக ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உடையவர், ஆர்வமுடையவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த வகுப்பில் சேர்ந்து பயனடையலாம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.